ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஹாப்பி டைம்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் நம்ம புதுசாக இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். சேனல் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் வீடியோ நம்மளால் போடவும் தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? நம்மளுக்கு ஹெல்ப்பாக ஹர்ஷிதாவும் ஹர்ஷவர்தனும் இருக்காங்க. ஹர்ஷவர்தன் கடைக்கு போயிட்டு மசாலாலாம் வாங்கிட்டு வர போயிருக்காரு. நம்ம வீட்டில் மசாலாலாம் எதுவும் இல்லை. ஹர்ஷவர்தன் கடைக்கு போயிட்டு மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். சமையலுக்கு தேவையான ஜாமான் பாருங்கள். தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. அப்புறம் வானல் இருக்குது, ஜல்லிக்கரண்டி இருக்குது, அப்புறம் ஸ்டவ் இருக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்ச சிக்கன். நம்ம சிக்கன் எப்படி சமைக்கலான்றத இன்றைக்கி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சிக்கன் குழம்பு எப்படி சமைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம சிலிண்டரை ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாயை வச்சுப்போம், வானல். நெக்ஸ்ட்டு நம்ம ஆயிலை ஊற்றிக்குவோம் தேவையான அளவு. ஓகேவா? அடுத்து நம்ம கறி மசாலா பட்டை போடணும். ஹர்ஷன், கறி மசாலா பட்டை எங்க? ஓகே, போடுவோம். போட்டாச்சு. இதை கொஞ்சம் நம்ம கிண்டிப்போம். லைட்டாக சிம்மில் வச்சுப்போம் அடுப்பை. தீஞ்சோ கறியோ போகாது. லைட்டாக வெடிக்குதுப்பா. அடுத்து நம்ம ஆனியனை போட்டுப்போம். ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லைட்டாக வதக்கி விட்டுக்க வேண்டியதான். லைட்டாக இது கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கணும், சரிங்களா? கொஞ்ச நேரம் கிண்டாமல் அப்படியே இருக்கும். அப்போ தான் நம்ம பார்த்துக்குவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் ஒரு மாதிரி தீஞ்சு கருகின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டு அப்படி வெயிட் பண்ணுவோம். ஓகே, லைட்டாக நம்ம வெங்காயம், ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிக்கிட்டே வருது. நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தா கிளியராக தெரியுதா உங்களுக்கு? அடுத்து நம்ம பச்சை மிளகா அதை வெட்டி நீட்டாக கிழிச்சு வச்சுருக்கோம். தெரியுங்களா உங்களுக்கு? பாதியாக கிழிச்ச மாதிரி இருக்குங்களா? அதுமாரி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கோம். நம்ம ஒரு 1 கிலோ சிக்கன்றதுனால நம்ம ஒரு 5 பச்சை மிளகா மட்டும் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விடுவோம். ஏன்னா கிண்டாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட காரம் லைட்டாக ஆனியனில் இறங்கும். லைட்டாக தான். இன்னும் நம்ம மசாலாலாம் சேர்க்கும்போது தேவையான காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம். லைட்டாக நம்ம கிளறினதுக்கப்புறம் பாருங்கள், பச்சை மிளகா என்னடா கலர் மாறி இருக்கேன்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ தான். இந்தமாரி லைட்டாக எப்படியோ வாங்கினது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின பச்சை மிளகா நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜிலே இருந்ததுனால எல்லோ கலரும் லைட்டாக ரெட் கலர்லையுமே பழுத்து போயிருக்கு. அதனால் உங்களுக்கு தெரியாது. லைட்டாக கலர் மாறிடுச்சு அந்த பச்சை மிளகா. பச்சை வாசனையும் ஆனியன்லேருந்து சுத்தமாக போய் நல்ல கலர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி போட்டுப்போம். தக்காளி அழகாக வெட்டி வச்சுருக்கோம்ல நம்ம. ஓகே, வெங்காயம் ஒரு 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 10 ஆனியன்ஸ் மீடியம் சைஸில் வெட்டி வச்சுக்கிட்டா போதும். அதேமாரி தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 தக்காளி வெட்டி வச்சுக்கணும். இதையெல்லாம் போட்டு தான் நம்ம செய்யலாம். சரி, ஓகேங்களா?
தக்காளியும் லைட்டாக நல்லா ஆனியனும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கிண்டிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம வந்து எல்லா மசாலாவும் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, அப்புறம் வீட்டில் இருக்க குழம்பு மிளகா பொடி லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கணும். தனி மிளகாய் தூள் கண்டிப்பாக போட்டுக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லா வரும். நம்ம வானலில் சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி வச்சுக்கிட்டோம். கலர் நல்லா மாறிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? அப்புறம் நம்ம மசாலா தான் நம்ம சேர்த்துப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அஷன் மஞ்சள் பொடி எடுங்க. நம்ம எல்லாமே வந்து ஆச்சி ஃப்ளேவரில் மசாலா யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், மஞ்சள் பொடி ஆச்சி இருக்குங்களா, தலைக்கு தான் இருக்குது. போட்ட தலைக்கு மாற்றி கட் பண்ணிட்டோம் கொஞ்சமாக. ஓகே, போதும். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எங்கே இருக்குது? கரெக்டாக எடுக்கிறியா ஷான்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டாச்சு. அடுத்தது என்ன? சிக்கன் மசாலா தூள். சிக்கன் மசாலா தூள் பாருங்கள், ஓரளவுக்கு. இது வந்து ஒரு 5 ரூபா பவுட்ரு. இதில் வந்து ஒரு 3/4 வாசி நம்ம போட்டால் போதும், 1/4 வாசி இருக்கணும். அடுத்தது கரம் மசாலா. இதுவும் 3/4 வாசி போடணும். கால் வாசி நம்மகிட்ட இருக்கணும். ஓகேவா? அடுத்தது தனி மிளகாய் தூள். தனி மிளகாய் தூள் பார்த்துக்குங்க, ஓரளவுக்கு திட்டமாக தான். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டால் போதும். அதுவே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரம் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு இதை கிண்டிப்போம். நல்லா கிண்டிட்டதுக்கப்புறமா வீட்டில் வச்சுருக்க நம்ம குழம்பு மிளகாத்தூள் அது போட்டதான்ப்பா. லைட்டாக வந்து குழம்பு வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கட்டியான ஸ்டேஜில் ஒரு மாதிரி தடத்தடம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். மிளகாத்தூள் போட்டாச்சு. போடுறது நம்மளால் வீடியோ போட முடியல, அதனால் லைட்டாக கிண்ட மட்டும் குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிண்டிப்போம். எல்லாம் கிண்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கும். இது வரைக்குமே நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சு நம்ம சமைக்கணும். நம்ம கறியை வந்து போட்டுக்கலாம். கறி வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம். அலசி க்ளீன் பண்ணி நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கறியை வந்து கையாலே எடுத்து போட்டுப்போம், ஏன்னா அடியில் தண்ணி லைட்டாக தங்கின மாதிரி இருக்குது. நம்ம அஷனும் அஷிதாவும் நம்ம கறி குழம்பு செய்கிறத வந்து நல்லா ஆர்வமாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, கறி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம கிண்டணும். ஒரு கையால் நம்மளால் கிண்ட முடியல, அதனால் நம்ம கொக்கி வச்சுருக்கோம், அதை வச்சு ஒரு கையால் வானலில் பிடிச்சி அப்புறம் கிண்டுவோம். வீடியோ போட முடியல அப்படிங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றணும். இப்போ வந்து மெயின் பிக்சர், உப்பு போடணும். தண்ணி ஊற்றி கறியெலாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கிண்டியாச்சு. அடுத்து நம்ம உப்பு போடணும். நம்மகிட்ட இருக்கிறது கல் உப்பு, தூள் உப்பும் இருக்குது. கல் உப்பு போட்டால் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு மட்டும் போடுங்க உப்பு. போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கணும். லைட்டாக உப்பு போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கிண்டிக்குப்போம்.
கலர் வந்துடுச்சு பாருங்கள். குழம்புக்கு தேவையான கலரு. 1 கிலோ கறிக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வச்சு வீட்டுக்கு ஒய்ஃப் வந்ததும் நம்ம சர்ப்ரைஸாக நம்ம குழம்பு வச்சதை நம்ம சொல்லிப்போம். குழம்புன்றதுனால நம்ம தனியாக சாப்பிடும்போது உப்பு டேஸ்ட்டு நிறைய தெரியாது. ஆனால் உப்பு வந்து லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். உப்பு மட்டும் தான் கொஞ்சம் போடுறது கொஞ்சம் எல்லாத்துக்கும் கஷ்டம். லைட்டாக அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிட்டோம்னா நம்ம செஞ்ச கறி குழம்பு நல்ல டேஸ்ட்டுக்கு ஃபார்முக்கு வந்துடும். சரி, நம்ம உப்பு போட்டிருக்கோம். உப்பு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. லைட்டாக செக் பண்ணிப்போம். ஷான், கை சூடு தாங்கம்மா. உப்பு டேஸ்ட் பார்க்குறியா? கை காட்டு. உப்பு கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்குன்னு தெரியும். லைட்டாக சூடும். டேஸ்ட் பண்ணி பாரு. காரம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குன்ற சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம் உப்பு எவ்வளோ இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். உப்பு போதுமான அளவு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி லைட்டாக உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழம்பு நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடக்குள்ள அது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கறி போட்டதுக்கப்புறம் இப்போலாம் லாஸ்ட்டாக நம்ம உப்பு போடுறோம். அதனால் இருக்கிற உப்பெல்லாம் லைட்டாக கறியில் ஏறும். அப்போ ஈக்குவல் ஆகிடும். நம்ம குழம்போட அந்த உப்பு டேஸ்ட் ஈக்குவல் ஆகிடும். உப்புலாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு சிம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். தெரியுதுங்களா? ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கணும். நல்லா குழம்பு கொதித்து கறியெலாம் வேகணும். அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஓகே, லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அடிக்கடி நம்ம குழம்பு கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம அடியில் வானில் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். ஓகேவா? நம்ம ஹசிதா லைட்டாக வீடெல்லாம் சாப்பிட்றதுக்காக கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஹசிதா வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. மண்ணெல்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. இப்போது லைட்டாக ஓரளவுக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் உங்களுக்கு தெரியும், இந்த கறியெல்லாம் இன்னும் வேகவே இல்லை. லைட்டாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நம்ம ஹர்ஷனும் களத்தில் இறங்கிட்டாரு. 2 பேரும் வீட்டுக்கு உள்ளாரையும் இல்லாத 2 பேரும் வெளியிலையும் பேருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹர்ஷன் குழம்பு கொதிக்கணும்னு பார்க்கணும். அடிக்கடி உங்களை பார்க்க சொன்னோம்ல, பாருங்கள். ஓகே, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா. பார்த்தீங்களா நம்ம குழம்பு எப்படி நல்லா கொதிக்குதுன்னு? கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அடிக்கடி சொன்ன மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ளார அந்த அடி பிடிக்காது. குழம்பு கொதிச்சு ஒரு 3-4 நிமிஷம் ஆகிருக்கும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நல்லா கொதிக்கணும். ஓகே, நம்ம குழம்பு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 7-8 நிமிஷம் ஆகிருக்கும். நல்லா நம்ம கிண்டி விட்டுருக்கோம். நம்ம கறிலாம் லைட்டாக வெந்து வர மாதிரி இருக்குது. இப்போவே தெரியுதுங்களா உங்களுக்கு? கறிலாம் இப்போவே நல்லா வெந்து வர மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இப்போவே வெந்த மாரி இந்த கரண்டியால் இந்த கறி அழுத்தினா
தனியாக வருது பார்த்தீங்களா, தனியாக வருது. அப்புறம் வந்து லைட்டாக வெந்துருச்சு. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சுன்னா நல்லா வந்து நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரி, கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா கிண்டி விடணும், அடிக்கடி கிண்டி விடணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டால் தான் வந்து வைக்காமல் நல்லா இருக்கும். எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கோம், ஆனாலும் ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுக்கணும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். ஓகே, குழம்பு கொதிச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக தண்ணிலாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வச்ச அளவை விட இப்போ வந்து நம்மளுக்கு கம்மியாகிருக்கு, தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது இந்தளவுக்கு இருந்தது, இப்போ இந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போனா வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் போதும். ஏன்னா தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிடுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், குழம்புல இருக்க கறிலாம் மேலேயே தெரியுது. அப்புறம் குழம்பு மாரி இருக்காது, தொக்கு மாரி ஆகிடும். அதான் லைட்டாக தனியாக இருக்கும்போது இந்த இறக்க வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் போதும். இப்போ கரெக்டாக வந்து 18 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, மல்லி, அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை லைட்டாக போடணும்பா, அப்போ தான் இப்போ வாசம் வரும். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை. அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, மல்லி போட்டு லைட்டாக குழம்பு கிண்டி விட்டுக்கணும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, குழம்பு வந்து அந்த தண்ணி ஸ்டேஜ்லேயே இல்லை, தெரியுதுங்களா? லைட்டாக கட்டியாக ஊற்றும்போது தெரியுதுங்களா, லைட்டாக கட்டி ஆகிடுச்சு. நம்ம கொதிக்கும் போதெல்லாம் நம்ம குழம்பு நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது. நம்ம அந்த வீட்டில் இருக்க அந்த குழம்பு மிளகாத்தூள் லைட்டாக போட்டால் தான் அந்தமாரி கட்டியாக நல்லா நம்ம குழம்பு தடன்னு இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? தடன்னு தெரியுதுங்களா? ஹர்ஷனை பாருங்கள், குழம்பு வேடிக்கை பார்க்குறாரு. நம்ம ஹர்ஷிதா என்ன பண்ணுறாங்க? சரி, எல்லாரும் சாப்பிட தயாரா? நீங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம 3 பேரும் நம்ம செஞ்ச கறி குழம்ப சாப்பிட்டு பார்க்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? சரி, நம்ம பார்ப்போம். சரி, நம்ம வந்து இன்றைக்கி குழம்ப வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குழம்பு வச்சு முடிச்சாச்சு, பசங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குழம்பு வந்து போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கை கழுவிட்டிங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஆமாம், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? ஓகே, நம்ம குழம்பு போட்டாச்சு. இது வந்து நம்ம ஹர்ஷிதாவுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹர்ஷவர்தனுக்கு 2 பீஸ் கறி போட்டாச்சு. 2 பீஸ் கறி ப்ளஸ் குழம்பு. ஃபேன் போட்டாச்சு. நம்ம வீட்டில் கிராம்டான் ஹை ஸ்பீட் ஃபேன் இருக்குங்க.
நல்லா வந்து செம காற்று வரும். நம்ம வீடு சின்ன வீடு, ஒரு எப்படி சொல்கிறது, 10க்கு 15 16 10க்கு 16 அந்த சைஸ் வீடு தான். இதுலேயே நம்ம வீட்டை ஃப்ரிட்ஜ் இருக்குது, பீரோ இருக்குது, டிவிலாம் இருக்குது. பசங்க வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. மிஷன் வேக வேகமாக செய்கிறான், சாப்பாடை கிளறான். ஐயோ வாரி கொமுக்குறாங்க. சரி அவங்க சொல்லுங்கள். ஹர்ஷிதா, கறி எப்படி இருக்குது சாப்பிட்றதுக்கு? சூப்பராக இருக்கா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா? சரி. ஹர்ஷவர்தன், உனக்கு எப்படி இருக்குது கறி? வெரி வெரி டேஸ்ட்டாக இருக்கா? சாப்பாடுக்கு எப்படி இருக்குது குழம்பு? காரம் அதிகமாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கா, எல்லாம் அதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கா? எல்லாமே நல்லா தான் இருக்கா? ஓகேங்க. நம்ம பசங்களுக்கு வந்து அம்மா இல்லாதப்ப நம்ம வந்து கறி குழம்பு வச்சு நம்ம வந்து சாப்பாடு போட்டோம், சாப்பிட்றாங்க எல்லோரும். இந்த வீடியோ வந்து நம்ம புதுசாக நம்ம வந்து அதாவது புதுசு இல்லை, பழசு தான். ஆனால் வீடியோ போடாமல் இவ்வளோ நாள் இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ போடுறோம். அதனால் வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதனால் நம்ம சேனல் ஹாப்பி டைம்ஸ் அப்படின்ற சேனலுக்கு நம்ம எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.